உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் முத மேடையில் எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. எனக்கு கற்றுக் கொடுக்கல. 5 வயசில் எப்படிலாம் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும் தான் 5 வயசாக இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கற்றுக்க சொன்னாங்க. அப்புறம் 10ஆவது படிக்கும்போது கராத்தே வகுப்பில் போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல சண்டை தான் கற்றுக்கிட்டேன், அப்புறம் தான் பேச கற்றுக்கிட்டோம். மேடையில் பேசும்போது ஒருத்தன் குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கற்றுக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துடுது. அவங்கெல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் அடிதடியில் ஈடுபட்டு இனிமேல் சிறைக்கு போகிறேன்னு. சிறையிலேருந்து வந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதெல்லாம் தம்பி, ஏன்னா நான் இங்கே இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மாவெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன், என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். சும்மா போய் எங்கள் இன வரலாறு இந்த திராவிடர்கள், அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறை தொடங்குகிறார்கள். திராவிட வரலாறு, திராவிட இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு வந்து ஐயா பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதுதான் பெஸ்ட். என்னுடைய வரலாறு வந்து அதுக்கு எவன் கண்டுபிடிச்சான்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன். அங்கிருந்து நகர்ந்து வரத் தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்து வடிவம் இன்றும் தமிழிலே காண கிடக்குங்கிறான் ஒருத்தன். அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இனம் முன்னோன் என்னுடைய மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினானோ அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு. முதலா கப்பல் ஓட்டினவன் கடலுக்குள்ள என் பாட்டு அரசேந்திரன் 60,000 யானைகளை கொண்ட படையை வச்சிருந்துருக்கிறான். 60,000 யானைக்கு சோறு போட்டிருக்கிறான், தீனி போட்டிருக்கான், அதுக்கு பாகன் வச்சிருந்திருக்கான், வீரன் வச்சிருந்திருக்கான். அந்த யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் படையை நடத்திருக்கான். எங்கேயும் போர் போடலை. 60,000 யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேல நிறுத்தி ஆயத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில் நின்னவன் காலை தூக்கி யானை பிளிரிச்சு அவ்வளவுதான் கும்பிட்டான், சாமி என்னை விட்டு நீ ஆண்டுகன்ட்டு. உண்மையில தான் 60,000 யானை. நீங்க ஔவையாரெல்லாம் 1000 யானை நின்னது கேட்பா இருந்துட்டான், தேட்டர் விட்டுலாம் ஓடிட்டான், திரையரங்கு விட்டு ஓடிட்டான். அப்பா உங்களுக்கு தெரியுது. அப்படி வாழ்ந்து அவ்வளவு பெரியது. அது பெருமையாக பேசல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் 1800 2000 ஆண்டுல தொற்றுக்கான் ஒருத்தன் கரிகால சோழன். ஒரு பயம் ஒண்ணு அதெல்லாம் பேசல, எவனும் பேசல, யாரும் பேசுறது இல்லை, எவனும் பேசுறது இல்லை. ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்கை சிந்திட்டு அழுகணும். இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான், என் பாட்டை முத்து விடுங்கண்ணா, செத்து பணம் கோயில் வாசலில் செத்து பணமாக கிடக்குன்னு. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிறான். மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணாம், வெள்ளைக்காரன் வருவான் சுற்றுவான் பயப்படுது. ஒன்று கவலையே படாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகன், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்ற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்க கொஞ்சிருங்க, இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கான். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க, எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போர்ல வெள்ளக்காரண்ட தோற்றுத்தான் இருந்திருக்கான். என் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்ல அழகுமுத்துக்கணும் எவனுமே தோற்றுதான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவள் ஒரே ஒருத்தி, எங்க பாட்டி மானமரத்தி வேல் நாச்சியார் தான். உண்மையிலே ஆட்டினா அவதான். அதை நம்ம பேசுறதுல வரலாற்றுல ஒரு படிப்பினை இல்லை. கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கும் சிலை இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவகங்கை அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்டி பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து அப்ப எப்படி வருதுன்னா கோபம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்திலே தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண் 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார்.
இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி. இளம் வயது திருமணம்னால பாய், லக்ஷ்மி பாய், சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதும்போது வடநாட்டின் வேலு நாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ற, தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுதுற. அங்கே நான் பேசாமல் மண்டையாட்டிட்டு இருந்தேன் பாரு, அங்கே செத்துச்சு என் வரலாறு, அங்கே போயிருச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரை விட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாள்? நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனா வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது, என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க அது சிக்கு. கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா அவ்வளவு செல்வந்தன், சொத்தம் மட்டும் இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலேற விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழர், சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதழ் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான். அவன் வரலாறு எங்க இருக்கு எனக்கு? மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்துருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்தவன் பேரன் நான். அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த அறை எழுதி வச்சிருக்கான். வேணா நீ வேணா போயிட்டு வாங்க போல அனுப்பி விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதில் பேசிட்டு வாடனா போட்டுருவான். என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எதாவது பார்க்கணும் சீமானேன்னா உடனே வரணும்ன்றப்பல கட்டாயம் நேர் நிற்கணும். வழக்கு இருக்குது, இதுக்கு ஒரு வழக்கு இருக்குது. வல்லபாய் பட்டேலை படித்தோம், நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரே படிக்கல. நீங்கள்லாம் நான் கோவப்படுறேன்றீங்க, நான் கோவப்படுறதே பரவாயில்ல. என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சிட்டாப்ல. இங்கே பாருங்க, தொலைக்காட்சியில் என் உடன் பிறந்தார்களாக இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் அதான் பேசுகிறீங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனால் எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சீசின்னு வச்சுட்டுக்கிற நீ? எப்படி இருக்கு? எந்த மான தமிழன் இதை ஏற்பான்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவுசி சொல்ல முடியாது. ஒன்னல்ல தமிழ் தென்றல் திருவிக்கா, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள், முத்தமிழ் காவலன் கியாபே விஸ்வநாதர். பேச முடியாத ஒன்னல்ல? பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடித்தோன்னா தலைவர் என்ன சொல்றாருன்ற, தலைவர் என்ன சொல்ற, எங்க தலைவர் என்ன சொல்ற, திருப்பிரபாகரன்ற. டேய், கழுத்தை திரி விடலைன்னு பார்த்துது. நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா? பேசுறத பாரு, நீ பேசுறத பாரு. பேசு, நாளைக்கு கூட பேசுவான் பாரு. பேச்சு எப்படி பேசுவான் பாரு. தமிழர் தந்தை சீபாதித்தனார் சொல்ல முடியாதா? சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அப்படி சொல்லியிருக்கியா? நீ எங்கேயாவது சொல்லியிருக்கியா? ஆனா இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளனேன்னு வச்சுக்கிறீங்க. பெரியார் தந்தையாயி, ஐயா ஸ்டாலின் அப்பாவாயி, ஜெயலலிதா அம்மாவாயி, நம்ம எல்லாம் எவன் என்னன்னு தெரியாம போயிடும். பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீ தான் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு திருவேங்க. இப்படிதான் உன் வரலாற்றை இழந்த நீ, இப்படிதான் இழந்த. நான் தான் படிக்க வச்சேங்கிறது நீ எப்படி நம்பின? நீ எப்படி நம்பின? உன் இனத்தில் எத்தனை பெண்பார் புலவர்கள்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். நச்சினார், கிணியர், அவ்வை, எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெண் பெருமகள் அவ்வை. பெண்களை காப்பிய நாயகர்களாக வச்சு பாடியவன் தமிழன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, எத்தனை காப்பியங்கள். குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன். அப்ப எப்படி எங்க நீங்க? நான் தான் பெண்ணடிமை நீக்கணும், எங்க நீக்கணும்? நீ படிக்க வச்ச சரி எதை? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவகை சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகேசியை, ஐங்குறுநூறுவை, 18 10வை, அகநானூறுவை, புறநானூறுவை, கலித்தொகையை,
கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச, கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச, இதையெல்லாம் எழுதுனவனை எவன்டா படிக்க வச்சது? பதில் வச்சிருக்கியா? பதில் வச்சிருக்கியா? பெரியார் தான் படிக்க வச்சார். வச்சுக்க. பக்கத்தில் இருந்த அறிஞர் அண்ணா WMA 2 முதுகலை படித்தார். அண்ணாதுரை ஐயா, அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன், இவர்கள் 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்களப்பா. ஏன் இதெல்லாம் நீங்க கேள்வி எழுப்பல? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறாங்க கோசிமி. எங்க இருக்குது ஒன்னு? எங்க நீ பெண்ணை அடிமைப்படுத்தின? தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான், எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு செய்தி சொல்றா பாப்போம். என் மாண்புடா, என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா. இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லியிருக்குடா? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் கூட பாடல, எல்லா உயிருக்கும். உலகத்துல எந்த மொழி சொன்னது? என் தமிழ் தான் சொன்னது. என் தமிழ் தான் பாடியது. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். என் தமிழ் தான், என் தமிழ் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எங்கள் தமிழ் தான். இது எனக்கெல்லாம் கற்பிச்சேங்கிற. பாரதி பிறந்து இறந்து 1921 நம்ம பாட்டன் பாரதி இறந்து போறான். 36 தான் ஐயா ராமசாமி பெரியார் பேசவே ஆரம்பிக்கிறாப்ல. பேசவே ஆரம்பிக்கிறார். அவன் பாடாத பெண்ணியமாடா, அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாடா. எப்படி? தமிழை சனியன் என்கிறார், அவன் இனிது என்கிறார். வான் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அழிந்தவரா என் தமிழ்ங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வளர்மொழி வாழியவேங்கிறான். நீ காட்டு மிராண்டிங்க. சிங்களம் புட்ககம் சாவகம் யாவும் சென்றேறி பல தீவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடி நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எப்படி? நீ காட்டு மிராண்டிங்கிற. அவன் என்ன சொல்றான் பாருங்க, முட்டாள்கிற உலகம் புறாவென்று தன் கொடியை நாட்டிய வேண்டா பரம்பரையிடா வேண்டாம். எப்படி இருக்கு? வெறியில தான் ஒருத்தன் வந்தான். டே, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். இதுல எங்கிட்டு இருக்கார் பெரியார் சிறியார்? எங்களுக்கு எவனா இருந்தாலும் சரிதான். என் மொழியை இழிவு செய்தவன் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். தமிழ் சனியன் ஒளி, முதல்ல அந்த சனியனை ஒளிடா. இதான்டா கோட்பாடு. இல்ல பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வர்றதில்லை. எங்க கோட்பாடை பாரு. இப்படி எவனா பத்தியா? என் இறைடா, என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதியை கொடுத்து நிற்கிறான். அது ஆணுக்கு பெண் சமம் அல்ல. என் உடன் பிறந்தார்களே, ஆணும் பெண்ணும் சமம். அதுதான் எங்க கோட்பாடு, எங்கள் நிலைப்பாடு. ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை ஏற்கலாம். ஆணும் பெண்ணும் சமம். அதை நிறுவி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன். ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே, வான்படையிலே, கடற்புடி படையிலே, கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சமபங்கை கொடுத்தவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று 234 இடம் என்றால் 117 ஆண்கள் 117 பெண்களை கொடுக்க காரணம் அதுதான். இதில் பெருமை ஒன்றுமில்லை, பிறவி கடமை செய்கிறோம், அவ்வளவுதான். பெண்ணை போற்றாத எந்த இனமடா உயர்வடைஞ்சிருக்கு. பெண்ணுனா என்னது? தனியா வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்யற பொம்மை அது. என்னை பெற்றவளடா, என் உடன் பிறந்தவளடா. அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும்? எப்படி உயர்வடையும்? எப்படி உயர்வடையும்? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல்கும் பேங்கிறான் புரட்சி பாவலர். அதான் இங்க இருக்கிறது. பெண்ணால முடியாதுன்னு என்ன இருக்குது? அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது, வேலுநாச்சியாரால முடிஞ்சது?